ப்ரோகாரியோட்ஸ்ல வந்து இது வந்து இருக்காது. இந்த போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன்ற ப்ராசஸ் வந்து எதுக்கப்புறம் நடக்கும்னா யூகேரியோட்ஸ்ல வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு எம்ஆர்என்ஏ வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து இம்மெச்சூர் சொல்லுவாங்க, ஏன்னா வந்து இல்ல ப்ரீ எம்ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த எம்ஆர்என்ஏ வந்து ஃபுல்லா ஃபங்க்ஷனலா இருக்காது. ஸோ வந்து அது ஃபங்க்ஷனலா மாத்துறதுக்காக நிறைய கெமிக்கல் ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து நடந்து வந்து அது வந்து ஃபுல் ஃபங்க்ஷனல் எம்ஆர்என்ஏவா மெச்சூர் எம்ஆர்என்ஏவா மாறும். அந்த இன்பிட்வீன்ல நடக்கிற கெமிக்கல் சேஞ்சஸ் தான் வந்து போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இந்த மாடிஃபிகேஷன் வந்து எதுக்கு நடக்குதுன்னா வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் யூகேரியோட்ஸ்ல வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து நியூக்ளியஸ்லயும் டிரான்ஸ்லேஷன் வந்து சைட்டோபிளாசம்லயும் வந்து நடக்கும். ஸோ வந்து எம்ஆர்என்ஏ வந்து நியூக்ளியஸ் டு சைட்டோபிளாசம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் அந்த எம்ஆர்என்ஏ வந்து டீக்ரேட் ஆகாம ப்ரிவென்ட் பண்றதுக்காகவும் அதுல இருக்க நான் கோடிங் ரீஜன்ஸான இன்ட்ரான்ஸை வந்து கட் பண்றதுக்காகவும் தான் இந்த போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் வந்து நடக்கும். ஸோ வந்து போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷனுக்கு இன்னொரு பேர் வந்து ஆர்என்ஏ ப்ராசஸிங். இதை வந்து மாலிகுலர் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. ஆஸ் ஐ செட், இது வந்து யூகேரியோட்ஸ்ல மட்டும்தான் நடக்கும். எப்போ நடக்கும்னா செல் சைக்கிளோட இன்டர்ஃபேஸ்ல தான் வந்து நடக்கும். எங்கன்னா வந்து நியூக்ளியஸ்குள்ள தான் வந்து நடக்கும். ப்ரோகேரியோட்ஸ்ல வந்து இது வந்து ஆப்சென்ட் ஆயிருக்கும். ஏன் ப்ரோகேரியோட்ஸ்ல இருக்காதுன்னா ப்ரோகேரியோட்ஸ்ல வந்து வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் அதுல வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே வந்து வேற வேற ஆர்கன்ல நடக்காம ரெண்டுமே வந்து சைட்டோபிளாசம்லயே வந்து நடக்கும். ஸோ வந்து எக்ஸ்போர்ட் நியூக்ளியர் டு அந்த சைட்டோபிளாசம் எக்ஸ்போர்ட் வந்து இதுல இருக்காது. ஸோ வந்து ஆர்என்ஏ வந்து ஈஸியா வந்து டிக்ரேட் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து இதுல இருக்க டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷனும் வந்து கப்பிள்டா இருக்கும். கப்பிள்டுனா வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து இதுல வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அதுதான் வந்து கப்பிள் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன். அதுக்கப்புறம் வந்து ப்ரோகேரியோட் ஜீன்ஸ்லன்னு பார்த்தோம்னா இன்ட்ரான்ஸ் வந்து இருக்காது. நான் கோடிங் ரீஜன்ஸ் இல்லாம வெறும் கோடிங் ரீஜன்ஸ் மட்டும்தான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போ வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால வந்து டைரக்டா வந்து அந்த எம்ஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்லேஷனுக்குள்ள போய் ப்ரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணும். ஸோ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும், ப்ரோகேரியோட்ல ஃபர்ஸ்ட் ரெப்ளிகேஷன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன், டைரக்டா வந்து டிரான்ஸ்லேஷனே வந்து நடந்துரும். நடுவில் வந்து போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் வந்து இருக்காது. வேற யூகேரியோட்ஸ்ல பார்க்கும்போது டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும் டிரான்ஸ்லேஷனுக்கும் நடுவில் வந்து இந்த போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் வந்து நடக்கும். இது எதுக்காக நடக்குதுன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நியூக்ளியர் டு சைட்டோபிளாசம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும்போது இந்த எம்ஆர்என்ஏ வந்து டீக்ரேட் ஆகாம இருக்கிறதுக்காக இதுல வந்து 5' கேப்பிங்கும் 5' எண்ட்ல 3' வந்து பாலி A tail ஃபார்மேஷனும் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து சைட்டோபிளாசம்க்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருக்க எந்த என்சைம்ஸும் வந்து நம்ம எம்ஆர்என்ஏ வந்து டிக்ரேட் பண்ணாம இருக்கிறதுக்காக வந்து இந்த மாடிஃபிகேஷன் வந்து நடக்குது. ஸோ அதனால வந்து இந்த மாடிஃபிகேஷன் வந்து ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷனை வந்து நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து யூகேரியோட்டிக் ஜீன்ஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து ஸ்பிளிட் ஜீன்ஸ். ஸ்பிளிட் ஜீன்ஸ்னா என்னன்னா வந்து இன்ட்ரான் வெளியே வந்துருச்சு போல. மூலமா வந்து நமக்கு வந்து தேவையில்லாத இன்ட்ரான்ஸை வந்து கட் பண்ணிட்டு தேவையான கோடிங் ரீஜன்ஸான எக்ஸான்ஸை வந்து யுனைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து செப்பரேஷன் ஆஃப் ப்ராசஸ். ஸோ வேற வேற ஆர்கனல்ஸ்ல வந்து நடக்கிறதுனால இந்த ஆர்என்ஏ டிகிரேட் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் ஆஃப் எம்ஆர்என்ஏ. சேம் தான் வந்து எம்ஆர்என்ஏ நடந்தால் அது வந்து போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் இன் எம்ஆர்என்ஏ.
ஸோ வந்து அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிற எம்ஆர்என்ஏ வந்து பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஆர்என்ஏ பாலிமரேஸோட ஹெல்ப்னால தான் இந்த பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த பிரைமரி டிரான்ஸ்கிரிப்டை வந்து ப்ரீகர்சர் எம்ஆர்என்ஏ இல்ல ப்ரீ எம்ஆர்என்ஏ ஆர் ஹெட்ரோஜினஸ் நியூக்ளியர் ஆர்என்ஏ ஆர் ஹெச்என்ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த எம்ஆர்என்ஏ மாடிஃபிகேஷன்ல வந்து 3 ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேப்பிங், நெக்ஸ்ட் பாலி அடினைலேஷன், நெக்ஸ்ட் ஸ்ப்ளைசிங். கேப்பிங்னா என்னன்னா 5 பிரைம் எண்டில் வந்து 7 மெத்தில் குவானசைன் கேப் வந்து போய் வந்து அட்டாச் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாலி டி அடினைலேஷன்னா 3 பிரைம் எண்டில் வந்து நிறைய அடினைல் குரூப்ஸ் வந்து டெயில் மாதிரியான ஃபார்மேஷன் பண்ணும், அதான் பாலி அடினைலேஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளைசிங்னா என்னன்னா வந்து தேவையில்லாத இன்ட்ரான்ஸை வந்து கட் பண்ணி எடுக்கிறது தான் வந்து இந்த ஸ்ப்ளைசிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து 5 பிரைம் கேப்பிங் ஆர் மித்தைல் கேப்பிங்னு சொல்லுவாங்க. இந்த கேப்பிங் வந்து எப்போ நடக்கும்னா வந்து இது மட்டும் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும் போது அதோட எலாங்கேஷன்லேயே வந்து நடக்கும். அதனால இந்த 5 பிரைம் கேப்பிங்கை வந்து போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷனில் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து ஒரு நேசன்ட் ஆர்என்ஏ வந்து ஃபார்ம் பண்ணிடுது. அதோட 5' எண்டில் இந்த 7 மெத்தில் குவானசைன் கேப் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த 5 பிரைம் கேப்பிங்க்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணுவான்னா வந்து டிஎஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் ஹெச் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த 5 பிரைம் கேப்பிங் வந்து நமக்கு புரியணும்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு யூகேரியோட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்ற ஒரு பேசிக் ஐடியா வேணும். யூகேரியோட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனில் வந்து 3 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து இனிஷியேஷன், ரெண்டாவது எலாங்கேஷன், தேர்ட் ஒன் வந்து டெர்மினேஷன். இனிஷியேஷன்னா ஷார்ட்டாக என்னென்னா நிறைய டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 இருக்கும். எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணுறது ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 யூகேரியாட்ஸில். ஸோ வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா ப்ரொமோட்டரோட பைண்ட் பண்ணிவிட்டு ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து இந்த ப்ரொமோட்டரோட பைண்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்கிரிப்ஷனை வந்து இனிஷியேட் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் வந்து 3' to 5' டைரக்ஷனில் இருக்கும். நமக்கு சிந்தசிஸ் ஆகிற அந்த நேசன்ட் ப்ரீ எம்ஆர்என்ஏ வந்து 5' to 3' டைரக்ஷனில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராசஸ். இந்த ஃபஸ்ட் இருக்கிறது தான் வந்து இனிஷியேஷன் ப்ராசஸ். இந்த இனிஷியேஷனில் வந்து இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் அதோட டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வந்து அட்டாச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து எலாங்கேஷன் ஸ்டெப்பில் தான் வந்து இது என்ன பண்ணோன்னா 5' to 3' வந்து 3' டைரக்ஷனில் வந்து நமக்கு வந்து ஒரு நேசன்ட் எம்ஆர்என்ஏ வந்து சிந்தசிஸ் பண்ணுது. இந்த சிந்தசிஸ் பண்ண எம்ஆர்என்ஏலோட 5' எண்டில் தான் வந்து என்ன நடக்கும்னா நம்மளோட 5 பிரைம் கேப்பிங் வந்து நடக்கும். இது வந்து இந்த 5 பிரைம் கேப்பிங்கை பண்ணுறதுக்கு வந்து 7 மெத்தில் குவானைன் கேப் தான் வந்து ஆட் ஆகுது. ஸோ வந்து இங்கே 5' எண்டில் அந்த 7 மெத்தில் குவானைன் கேப் வந்து ஆட் ஆகும்போது இந்த கேப்புக்கும் அந்த 5 பிரைம் எண்டுக்கும் நடுவில் வந்து ஃபார்ம் ஆகிற பாண்ட் பேர் தான் 5 to 5 ட்ரைபாஸ்பேட் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இந்த கேப்பிங் வந்து 3 டைப்ஸாக நடக்கும்: கேப் 0, கேப் 1 அண்ட் கேப் 2. ஸோ வந்து இந்த கேப்பிங் வந்து எப்படி நடக்குதுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதுதான் நம்மளோட சிந்தசிஸ் ஆன ப்ரீ எம்ஆர்என்ஏ. இந்த ப்ரீ எம்ஆர்என்ஏல பார்த்தோன்னா இந்த என்னன்றது வந்து நம்ம நைட்ரோஜினஸ் பேசஸ். அந்த ஃபர்ஸ்ட் நைட்ரோஜினஸ் பேஸ் முன்னாடி 3 பாஸ்பேட்ஸ் இருக்கும்: பாஸ்பேட் காமா, பாஸ்பேட் பீட்டா அண்ட் பாஸ்பேட் ஆல்ஃபா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன ஆகும்னா வந்து பாஸ்போஹைட்ரோலேஸ் என்ற என்சைம் வந்து போய் என்ன பண்ணோம்னா
இந்த பாஸ்பேட் காமாவை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2 பாஸ்பேட் நைட்ரோஜினஸ் பேசஸ் சுகரு பாஸ்பேட் குரூப் அதெல்லாம் இருக்கும் நார்மலாக நம்மள இருக்க எம்ஆர்என்ஏ மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன ஆகும்னா ஜிடிபி குவானைன் ட்ரைபாஸ்பேட். இந்த குவானைன் ட்ரைபாஸ்பேட்டை வந்து குவானசைல் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் வந்து என்ன பண்ணோம்னா பிரேக் பண்ணி குவானைன் ரெசிடியூவா மாற்றும். அதாவது ஜிஎம்பி குவானைன் மோனோபாஸ்பேட்டா மாற்றி என்ன பண்ணோம்னா அந்த பை எண்டில் க்ளீவ் ஆன இடத்துல இதை போய் வந்து அட்டாச் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா குவானைன் 7 மெத்தில் டிரான்ஸ்ஃபரேஸ் என்ற என்சைம் வந்து என்ன பண்ணோம்னா மெத்தில் குரூப்பை இதோட வந்து அட்டாச் பண்ணும். ஸோ வந்து இப்படி ஃபார்ம் ஆகிற கேப் பேர் தான் வந்து G0 கேப்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தில் குரூப் இந்த குவானசைன் குரூப் வந்து நம்மளோட எம்ஆர்என்ஏயோட 5 பிரைம் எண்டில் ஆட் ஆனால் அதுதான் வந்து 5 பிரைம் கேப்பிங் ஆர் 5 பிரைம் மெத்தில் கேப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கேப்பிங்குமே வந்து யூகேரியோட்ஸில் நடக்கும். இதில் வந்து ரொம்ப காமனான எந்த கேப்பிங் நடக்கும்னா கேப் 1 தான். ஃபஸ்ட்டு கேப் 0னா என்னென்னா நம்ம இப்போ நார்மலாக பார்த்தது தான் 5 பிரைம் எண்டில் குவானைன் ரெசிடியூவும் ஒரு மெத்தில் குரூப் மட்டும் ஆட் ஆகிருக்காது கேப் 0. நெக்ஸ்ட்டு இந்த கேப்பிங்கோட 2O மெத்தில் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் வந்து ஒரு நைட்ரோஜினஸ் பேஸோட ஒரு மெத்தில் குரூப்பை ஆட் பண்ணுச்சுன்னா அது வந்து கேப் 1. ஸோ கேப் 1ல் வந்து 2 தடவை வந்து மெத்திலேஷன் நடந்துடும். நெக்ஸ்ட்டு கேப் 2ன்னு பார்க்கும்போது இதில் 3 தடவை மெத்திலேஷன் நடந்துடும். ஸோ வந்து சேம் ஓ மெத்தில் டிரான்ஸ்ஃபரேஸ் தான் வந்து என்ன பண்ணோன்னா இந்த நைட்ரோஜினஸ் பேஸோட ஒரு நைட்ரோஜினஸ் பேஸோட ஒரு மெத்திலேஷன் திருப்பி அகெயின் இன்னொரு நைட்ரோஜினஸோட இன்னொரு மெத்திலேஷன் ஃபார்ம் பண்ணி ஸோ வந்து இங்கே 3 மெத்திலேஷன் நடந்துடும். அதுதான் வந்து கேப் 2. ஸோ வந்து இந்த கேப்பிங் வந்து எதுக்கு வந்து நடக்கணும்னா இது வந்து ஆர்என்ஏ வந்து டீக்ரேட் ஆகாமல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரானை வந்து ப்ரீஎம்ஆர்என்ஏலேருந்து ரிமூவ் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து எம்ஆர்என்ஏ வந்து நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோபிளாசம்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ரெகுலேஷன் ஒர்க்கையும் வந்து இது பார்க்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிரான்ஸ்லேஷன் போகும்போது எம்ஆர்என்ஏ வந்து ரைபோசோமோட பைண்ட் பண்ணுறதுக்கும் வந்து இந்த கேப்பிங் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு இருக்க போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் வந்து டெய்லிங் ஆர் பாலி அடினைலேஷன் சொல்லுவாங்க. இதை வந்து 3' பாலி ஏ டெய்லிங்னும் சொல்லுவாங்க. இது வந்து எப்போ நடக்கும்னா வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷனோட லாஸ்ட் ப்ராசஸான டெர்மினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கும். அதனால வந்து இது வந்து போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ப்ராசஸ். ஸோ வந்து என்ன ஆகும்னா எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1 வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த எம்ஆர்என்ஏல வந்து பாலி அடினலேஷன் சிக்னல் ஒரு பாலி ஏ சிக்னல் அது வந்து என்ன சீக்வன்ஸில் இருக்கும்னா AAUAA அப்படின்ற சீக்வன்ஸில் வந்து இருக்கும். இந்த சிக்னல் தான் என்ன பண்ணுன்னா டெர்மினேஷன் ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் பண்ணும். அதாவது வந்து க்ளீவேஜ் அந்த எம்ஆர்என்ஏ வந்து எம்ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏலேருந்து க்ளீவ் பண்ணி சிந்தசிஸ் ஆன எம்ஆர்என்ஏ வெளியே எடுக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் டெர்மினேஷனை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கும் வந்து இந்த சிக்னல் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து இந்த க்ளீவேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பாலி அடினலேஷன் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெர்மினேஷனில் வந்து க்ளீவேஜ் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த எம்ஆர்என்ஏ மாலிக்யூல் இதுலேருந்து க்ளீவ் ஆகி வந்தால் தான் நம்மளால் பாலி அடினலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் முதல்ல சொன்னல பாலி ஏ சிக்னல். ஸோ AAUAA அப்படின்னு எம்ஆர்என்ஏல வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இந்த சீக்வன்ஸை தான் வந்து பாலி ஏ சிக்னல்னு சொல்கிறோம். இந்த பாலி ஏ சிக்னலோட என்ன ஆகும்னா வந்து CPSFன்ற ஒரு ப்ரோட்டீன் வந்து அட்டாச் ஆகும். CPSFனா
cleavage and polyadenylation specificity factor. ஸோ இது போய் அதோட பைண்ட் ஆகும். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிபிஎஸ்எஃப் 160, சிபிஎஸ்எஃப் 73. இந்த சிபிஎஸ்எஃப் 160 வந்து என்ன பண்ணுன்னா இந்த சிக்னலோட வந்து அதை பைண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். வேற 73 என்ன பண்ணுன்னா ஹைட்ரோலைஸ் ஆக்டிவிட்டி, அதாவது எம்ஆர்என்ஏ வந்து க்ளீவ் பண்ணுறதுக்கு இதுலேருந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து சிடிஎஃப் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் இருக்கு. அப்படின்னா வந்து சிஎஸ்டிஎஃப் விச் மீன்ஸ் க்ளீவேஜ் ஸ்டிமுலேஷன் ஃபேக்டர். இந்த ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம எம்ஆர்என்ஏ மாலிக்யூல்ல யூரிச் ஆர் ஜியூரிச் ரீஜன்ல வந்து போய் வந்து அட்டாச் ஆகும். இப்படி அட்டாச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த சிபிஎஸ்எஃப் அண்ட் சிஎஸ்டிஎஃப் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஒரு க்ளீவேஜ் வந்து ஹேப்பன் ஆகும். இந்த க்ளீவேஜ் ஆகி முடிஞ்சோன்னையும் இந்த பக்கம் இருக்கிறது வந்து டிகிரேட் ஆகிடும், ரெஸ்ட் வந்து டிகிரேட் ஆகிடும். இந்த க்ளீவேஜ் ஆகி இந்த பக்கம் வந்த எம்ஆர்என்ஏ வந்து பாலிஅடினைலேஷனுக்குள்ள போகும். அதுக்கப்புறம் ஃபர்தராக இங்கே வந்து டெர்மினேஷன் வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ வந்து பாலிஅடினைலேஷன் பாலி மீன்ஸ் மெனி, அடினைலேஷன்னா நிறைய அடினைல் குரூப்ஸ் வந்து ஆட் ஆக போகுது. ஸோ இதோட இந்த நம்ம கட் பண்ணி எடுத்த எம்ஆர்என்ஏவோட நிறைய அடினைல் குரூப் வந்து ஆட் ஆக போகுது. அதுதான் வந்து பாலிஅடினைலேஷன். ஸோ அதோட 3' எண்ட்ல வந்து என்ன ஆகும்னா with the help of PAPB, அதாவது பாலி ஏ பைண்டிங் ப்ரோட்டீன், இந்த ப்ரோட்டீனோட ஹெல்ப்போட PAPனா பாலி அடினலேட் பாலிமரேஸ் ஆர் பாலி ஏ பாலிமரேஸ் என்சைம். இந்த என்சைம் போய் அட்டாச் ஆகும். இப்படி அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் இந்த PAP ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணும்னா இதோட ஆக்டிவிட்டி வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதாவது இதோட ஆக்டிவிட்டி என்னன்னா நிறைய அடினைல் குரூப்ஸை வந்து இந்த 3' எண்ட்ல வந்து அட்டாச் பண்ணி ஒரு டெய்ல் மாதிரியான ஃபார்மேஷனை வந்து பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பிஏபி வந்து வேற என்ன பண்ணும்னா அந்த எம்ஆர்என்ஏக்கு தேவையான இனஃபான அடினைல் குரூப்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கான்றதையும் வந்து செக் பண்ணும். ஸோ வந்து இந்த பாலிஅடினைலேஷன் வந்து எதுக்கு நடக்குதுன்னா இந்த ப்ரொடியூஸ் ஆன ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ட் வந்து டிரான்ஸ்லேஷனுக்குள்ள வந்து போகிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து சைட்டோபிளாசம்ல நியூக்ளியஸ்ல இருந்து சைட்டோபிளாசம்க்கு மூவ் ஆனதுக்கப்புறம் எம்ஆர்என்ஏ வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் அப்போ நியூக்ளியஸ்ல இருந்து சைட்டோபிளாசம் போகும்போது இந்த எம்ஆர்என்ஏ வந்து டீக்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பாலிஅடினைலேஷன் வந்து நடக்குது. இது எங்க நடக்குதுன்னா 3' எண்ட்ல. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ப்ராசஸ் என்னன்னா வந்து இது வந்து ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங். ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங்னா என்னன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் யூகேரியாட்டிக் செல்ஸ்ல இருக்கிறது ஸ்பிளிட் ஜீன்ஸ் விச் மீன்ஸ் இன்ட்ரான்ஸ் அண்ட் எக்ஸான்ஸ், இது ரெண்டுமே இருக்கும். ஸோ நமக்கு தேவையில்லாத இந்த இன்ட்ரான்ஸை வந்து கட் பண்ணிட்டு இந்த எக்ஸான்ஸை மட்டும் திருப்பி ரீஜாயின் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் வந்து ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பிளிட் ஜீன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் யார் டிஸ்கவர் பண்ணானா ரிச்சார்ட் ஜே ராபர்ட்ஸ் அண்ட் பிலிப் ஏ ஷார்ப். எந்த இயர்னா 1977. இதுக்காக வந்து இவங்களுக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து 1993 வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ப்ளைசிங் ப்ராசஸ் வந்து எப்போ நடக்கும்னா எய்தர் எலாங்கேஷன் அப்போ நடக்கும், இல்லைன்னா வந்து டெர்மினேஷன் அப்போ நடக்கும். ஸோ வந்து ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங்ன்றது வெறும் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மட்டும் இல்லை, இது கோ டிரான்ஸ்கிரிப்ஷனலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஃபோர் ஸ்ப்ளைசிங்கோட டைப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியுது, இதான் வந்து ஒரு ஸ்பிளிட் ஜீன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸான், இன்ட்ரான், எக்ஸான், திருப்பி இன்ட்ரான், அப்படி தான் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும்.
இல்லை எக்ஸான்னா என்னன்னா வந்து அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து எக்ஸ்பிரஸ்டு ரீஜன்ஸ், அதாவது கோடிங் ரீஜன்ஸ். இதுதான் வந்து அந்த ஜீன்ஸ் ப்ரோட்டீன்கான ஜீன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரான்ஸ். இன்ட்ரான்ஸ்னா இன்டர்வீனிங் ரீஜன்ஸ் ஆர் நான் கோடிங் ரீஜன்ஸ். அதாவது நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ரீஜன்ஸ்க்கு நடுவில் இன்டர்வீன் ஆயிருக்கனால இதை வந்து இன்டர்வீனிங் ரீஜன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த இன்ட்ரானோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இதில் வந்து 3 மெயின் ரீஜன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஜியூ சைட். இந்த ஜியூ இருக்க சைட்டை தான் வந்து 5 பிரைம் ஸ்ப்ளைசிங் சைட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்ல இருக்கிறது ஏஜி சைட். இதை தான் வந்து 3 பிரைம் ஸ்ப்ளைசிங் சைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஏஜில இருந்து ஒரு 15 to 30 நியூக்ளியோடைட்ஸ் முன்னாடி வந்து இந்த வந்து பிரான்ச் சைட் இருக்கு. இது வந்து அடினைன் ரீஜன். இது வந்து அடினைன் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங் மெக்கானிசம் பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா நமக்கு சிந்தசிஸ் எம்ஆர்என்ஏ வந்து என்ன டைரக்ஷனில் இருக்குது, 5' to 3' டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்ப்ளைசிங் மெக்கானிசம் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து செல்ஃப் ஸ்ப்ளைசிங், இன்னொன்று வந்து ஸ்ப்ளைசோசோம் மீடியேட்டட் ஸ்ப்ளைசிங். இந்த செல்ஃப் ஸ்ப்ளைசிங் இந்த ஸ்ப்ளைசிங் வந்து எதில் நடக்குன்னா மோஸ்ட்லி வந்து லோவர் யூகேரியாட்ஸ் லைக் புரோட்டோசோவா அண்ட் ஃபங்கையில் நடக்கும். இந்த செல்ஃப் ஸ்ப்ளைசிங்க்கு வந்து எந்த எக்ஸ்டர்னல் ப்ரோட்டீனும் வந்து இந்த ஸ்ப்ளைசிங்காக வந்து இது வந்து யூஸ் பண்ணாது. அதில் அந்த ஸ்ப்ளிட் ஜீனில் இருக்க இன்ட்ரானே வந்து செல்ஃப் ஸ்ப்ளைசிங் இன்ட்ரான்ஸாக மாறும். அதாவது ரைபோசோ என்சைம்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகி அதுவே தான் அதை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸான்ஸை வந்து ஜாயின் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். இதுக்கு வந்து ஸ்ப்ளைசோசோம் மாதிரியான எந்த ப்ரோட்டீனும் வந்து தேவைப்படாது. ஸோ வந்து அப்படி இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து குரூப் 1 இன்ட்ரான், இன்னொன்று வந்து குரூப் 2 இன்ட்ரான்ஸ். இந்த குரூப் 1 இன்ட்ரானோட ஸ்ப்ளைசிங் மெக்கானிசம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குரூப் 2ஓட ஸ்ப்ளைசிங் மெக்கானிசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த குரூப் 2ஓட மெக்கானிசம் வந்து ஸ்ப்ளைசோசோம் மீடியேட்டட் மெக்கானிசமோட சிமிலராக இருக்கும். ஸோ வந்து இது மூலயமா அது வந்து லோவர் அண்ட் ஹையர் ப்ரோகேரியோட்ஸ்க்கு நடுவில் ஒரு எவல்யூஷனரி லிங்க் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து குரூப் 1 செல்ஃப் ஸ்ப்ளைசிங் இன்ட்ரான்ஸ். இது வந்து எங்கெல்லாம் வந்து பார்க்கலாம்னா வந்து மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் ஜீனோம்ஸ், நிறைய பாக்டீரியோஃபேஜஸ் இந்த மாதிரியான ஜீன்ஸ்லலாம் கூட வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இதுக்கு மெயினாக வந்து என்ன தேவைப்படும்னா ஒரு ஃப்ரீ குவானோசைன். அது வந்து மோனோபாஸ்பேட்டா இல்லை டைபாஸ்பேட்டா இல்லை ட்ரைபாஸ்பேட் எந்த ஃபார்மில் வேணா இருக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து ஃப்ரீயான ஒரு குவானோசைன் வந்து தேவைப்படும். இதில் வந்து 3 மெயின் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து என்ன ஆகும்னா இதுதான் நம்மளோட ஸ்ப்ளிட் ஜீன் 5' to 3' டைரக்ஷன்ல இருக்கு. இந்த எக்ஸான்ஸ், இன்ட்ரான்ஸ் அண்ட் எக்ஸான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ஃப்ரீ குவானோசைன் வந்து என்ன ஆகும்னா வந்து போய் வந்து இந்த இன்ட்ரான்ல வந்து அட்டாச் ஆகும். அப்படி அட்டாச் ஆகும்போது ஒரு ஃபோல்டிங் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன ஆகும்னா இந்த குவானோசைன்ல இருக்க 3'OH வந்து என்ன பண்ணும்னா 5' ஸ்ப்ளைஸ் சைட், அதாவது இந்த இன்ட்ரானோட இது வந்து இன்ட்ரானோட 5' ஸ்ப்ளைஸ் சைட்டு, இது வந்து 3' ஸ்ப்ளைஸ் சைட். இது வந்து இந்த இன்ட்ரானோட 5' ஸ்ப்ளைஸ் சைட்டை வந்து அட்டாக் பண்ணும். இப்படி அட்டாக் பண்ணும் போது என்ன ஆகும்னா வந்து இந்த எக்ஸானுக்கும் இந்த இன்ட்ரானுக்கும் இருக்க பாண்ட் வந்து பிரேக் ஆகும். அப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸான் வந்து இப்போ வந்து ஃப்ரீ ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன ஆகும்னா செகண்ட் டிரான்சிஸ்டரிஃபிகேஷன். இதில் வந்து இந்த 3'
இந்த எக்ஸான் 1ஓட 3-OH வந்து என்ன பண்ணும்னா இந்த செகண்ட் எக்ஸானும் இந்த இன்ட்ரானோட 3' ஸ்ப்ளைஸ் சைட்டை போய் வந்து அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாச் பண்ணும்போது இங்கேயும் வந்து ஒரு க்ளீவேஜ் நடக்கும். க்ளீவேஜ் நடக்கும்போது இந்த எக்ஸானும் வந்து இப்போ வந்து ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து 2 எக்ஸானும் வந்து ஜாயின் ஆகும். ஸோ வந்து இதுல வந்து இன்ட்ரான் வந்து லேரியேட், அதாவது லூப் ஸ்ட்ரக்சர் வந்து எதுவுமே வந்து ஃபார்ம் பண்ணாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து குரூப் 2 செல்ஃப் ஸ்ப்ளைசிங் இன்ட்ரான்ஸ். இதுவுமே சில மைட்டோகாண்ட்ரியல் ஜீன்ஸ், குளோரோபிளாஸ்ட் ஜீன்ஸ், அதுக்கப்புறம் பாக்டீரியாஸ்ல வந்து பார்க்கலாம். இதுக்கும் அந்த ப்ரீவியஸா பார்த்த மெக்கானிசம்க்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னா வந்து இது வந்து லேரியேட் ஃபார்மேஷன் பண்ணும். லேரியேட்னா இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரியான ஃபார்மேஷன் வந்து பண்ணும். இது வந்து ஸ்ப்ளைசோசோமல் ஸ்ப்ளைசிங் மாதிரியே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன நடக்கும்னா அந்த இன்ட்ரானே வந்து அதை வந்து ஃபோல்ட் பண்ணி 6 டொமைன்ஸா வந்து மாற்றும். அதுல வந்து டொமைன் 4ல வந்து இந்த இன்ட்ரான்ஸோட நடுவுல இருக்க பிரான்ச்சிங் சைட்ல நம்ம ஆல்ரெடி ஒரு அடினைன் இருக்கும்னு பார்த்தோமா, அந்த அடினைன் வந்து 2-OHல வந்து என்ன பண்ணோம்னா இது போய் இந்த அடினைன் வந்து இந்த இன்ட்ரானோட 5' ஸ்ப்ளைஸ் சைட்டை வந்து அட்டாக் பண்ணி பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸான் வந்து ஃப்ரீ ஆகும். அப்போ வந்து அதோட 3' எண்ட்ல இருக்க OH வந்து என்ன பண்ணும்னா திருப்பியும் வந்து இந்த 3' ஸ்ப்ளைஸ் சைட்டை வந்து அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணும்போது இதுவுமே வந்து கட் ஆகும். கட் ஆனதுக்கப்புறம் இந்த 2 எக்ஸானுமே வந்து ஜாயின் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இன்ட்ரான் வந்து ஒரு லூப் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ப்ளைசோசோம் மீடியேட்டட் RNA ஸ்ப்ளைசிங். ஸ்ப்ளைசோசோம் மீடியேட்டட் RNA ஸ்ப்ளைசிங்னா என்னன்னா இது வந்து குரூப் 2 மெக்கானிசம், இன்ட்ரானோட மெக்கானிசம் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து அந்த இன்ட்ரானே தான் எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ணுச்சு. வேற இதில் வந்து ஒரு புரோட்டீனான ஸ்ப்ளைசோசோமை வந்து யூஸ் பண்ணும். ஸ்ப்ளைசோசோம்னா என்னன்னா ஒரு RNA புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் இல்லை மல்டி புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது SNRNA, ஸ்மால் நியூக்ளியர் RNAவும் புரோட்டீன்ஸும் சேர்ந்தது தான் வந்து இந்த ஸ்மால் நியூக்ளியர் ரைபோநியூக்ளியோப்ரோட்டீன்ஸ். இதெல்லாம் ஒரு 6 டைப் ஆஃப் SNRNP சேர்ந்து தான் வந்து இந்த ஸ்ப்ளைசோசோமை ஃபார்ம் பண்ணும். அது அந்த என்னென்ன டைப்ஸ் ஆஃப் SNRNPனா U1, U2, U4, U5 அண்ட் U6 இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஸ்ப்ளைசோசோமை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்ப்ளைசோசோமோட டயாமீட்டர்னு பார்த்தோன்னா 40 to 60 நானோமீட்டர்ல இருக்கும். ஸோ இதான் வந்து ஸ்ப்ளைசோசோமோட மெக்கானிசம். நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து முடிஞ்சோனையும் வந்து ப்ரீ mRNA 5' to 3'. இது இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எக்ஸான்ஸ், அதுக்கப்புறம் நடுவில் எல்லோ கலர்ல இருக்கிறது இன்ட்ரான்ஸ். ஸோ இந்த GU ரிச் ரீஜன் வந்து நம்மளோட 5' ஸ்பெசிஃபிக் சைட்டு, இந்த AG வந்து 3' ஸ்பெசிஃபிக் சைட், நடுவில் இருக்க A* வந்து பிரான்ச்சிங் சைட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன ஆகும்னா நம்ம பார்த்தோம்ல SNRNP. இந்த SNRNPல நிறைய டைப்ஸ் பார்த்தோம். அதுல இருக்க U1 அண்ட் U2 போய் என்ன ஆகும்னா பைண்ட் ஆகும். U1 போய் GUலையும் U2 போய் அடினைனோடையும் வந்து பைண்ட் ஆகும். இப்படி நெக்ஸ்ட் ஒன் வந்து U5, U4 அண்ட் U6. இந்த 3 SNRNPஸும் வந்து அகெயின் போயிட்டு வந்து இந்த இன்ட்ரான்ஸோட பைண்ட் ஆகும். இந்த இன்ட்ரான்ஸோட பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டா இருந்த இன்ட்ரான் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச், அதோட ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா இருந்தது ஒரு லூப் மாதிரியான ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன ஆகும்னா வந்து BRR என்ற ஒரு நான் SNRNP புரோட்டீன் வந்து என்ன பண்ணும்னா இந்த காம்ப்ளெக்ஸோட போய் அட்டாச் ஆகும். இந்த காம்ப்ளெக்ஸோட போய் அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா அது U4, U6
அதுக்கப்புறம் வந்து U2 U6 இது ரெண்டுத்தையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அப்படி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த U1 and U4 வந்து இதுல இருந்து போயிடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து U6 என்ன பண்ணோம்னா இங்க இருக்க 5' ப்ளை சைட் ஆஃப் இன்ட்ரான் U2வையும் வந்து ஜாயின் பண்ணும். அப்படி ஜாயின் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நடுவுல இருக்க அடினைன். இந்த அடினைன் குரூப் வந்து என்ன பண்ணோம்னா நியூக்ளியோஃபைலா வந்து ஆக்ட் ஆகி ஒரு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்து பண்ணும். அந்த நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இன்ட்ரானோட 5' இந்த 5' எண்ட்ல வந்து அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 5' எண்ட் வந்து பிரேக் ஆயிடும். அப்படி அந்த 5' எண்ட் வந்து பிரேக் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரீயா இருக்கு பிரேக் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரீயா இருக்க எக்ஸான்ல இருக்க 3' OH வந்து என்ன பண்ணும்னா திருப்பியும் போயிட்டு இந்த ஏஜிய வந்து இருக்க 3' ஸ்பெசிபிக் சைட்டை வந்து அட்டாக் பண்ணி இதை வந்து கிளீவ் பண்ணிடும். ஸோ வந்து இந்த இன்ட்ரான்ஸ் வந்து தனியா போயிடும், மிச்சம் இருக்க எக்ஸான்ஸ் வந்து ஜாயின் ஆயிடும். ஸோ வந்து இந்த கட்டான இன்ட்ரானை வந்து லேரியேட்னு சொல்லுவாங்க. லேரியேட்னா என்னன்னா ஒரு லூப் மாதிரியான ஸ்ட்ரக்சர். அதாவது இந்த கவுபாய்ஸ் வந்து யூஸ் பண்ற ஒரு லூப் மாதிரியான ஸ்ட்ரக்சர் பேரு தான் வந்து லேரியேட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆல்டர்னேட் ஸ்ப்ளைசிங். இப்போ நம்ம பார்த்தது வந்து நார்மல் ஸ்லைசிங். ஆல்டர்னேட் ஸ்ப்ளைசிங்னா என்னன்னா வந்து இப்போ நம்ம ப்ரீவியஸா பார்த்த இதுல எல்லாம் வந்து இங்கே நடுவுல இருக்க இன்ட்ரான்ஸ் மட்டும் கட் ஆகி இது ரெண்டு வந்து ஜாயின் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்க சீக்வன்ஸும் அப்படியே நடுவுல இருக்க இன்ட்ரான்ஸ் மட்டும் கட் ஆகி அந்த ரீஜன்ஸ் மட்டும் ஜாயின் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து நியூக்ளியஸ்ல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகி சைட்டோபிளாசம் போயிட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணும். வேற ஆல்டர்னேட் ஸ்ப்ளைசிங்ல இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு mRNAல இருந்து இந்த மாதிரியான இந்த ஸ்ப்ளைசிங் மெக்கானிசம்லாம் நமக்கு ஒரு mRNAல இருந்து ஒரு புரோட்டீன் ஆன எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் கிடைக்கும். வேற ஆல்டர்னேட்டிவ் ஸ்ப்ளைசிங்லன்னு பார்த்தோம்னா ஒரே mRNAல இருந்து நம்மளால வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸை வந்து கோட் பண்ண முடியும். இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே தெரியும், கடைசியா ப்ரொடியூஸ் ஆகுற எல்லா mRNAவும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஸ்பிளிட் ஆகுற எக்ஸான்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து நடுவுல இருக்க இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்தோம்னா வந்து நடுவுல இருக்க எக்ஸானையும் சேர்த்து கட் பண்ணிட்டு இங்க நடுவுல இருக்கிறது மட்டும் கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிருக்கும். இதுல வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிறத விட்டுட்டு நடுவுல இருக்கிறதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிருக்கும். இந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆகி கட் பண்றதுதான் வந்து ஆல்டர்னேட் ஸ்ப்ளைசிங்னு சொல்லுவாங்க. இதுல வந்து மொத்தமா வந்து 5 டைப்ஸ் இருக்கு. அந்த 5 டைப்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸான் ஸ்கிப்பிங். அதாவது ஏதாவது ஒரு எக்ஸானை வந்து நடுவுல இருக்கிறது வந்து ஸ்கிப் பண்றது வந்து எக்ஸான் ஸ்கிப்பிங். நெக்ஸ்ட் ஒன் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸான்ஸ். அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கும், செகண்ட் ஒன் இருக்கும். இந்த நடுவுல இருக்க எய்தர் ஒன்னை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க, அது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கிப்பிங். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆல்டர்னேட்டிவ் டோனர் சைட். அதாவது வந்து ஒரு டோனர் சைட்டை விட்டுட்டு இன்னொரு டோனர் சைட்டை வந்து கட் பண்றது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆல்டர்னேட்டிவ் அக்செப்டர் சைட். அது அக்செப்டர் சைட்டை வந்து கட் பண்றது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்ட்ரான் ரிட்டென்ஷன். சம்டைம்ஸ் என்ன பண்ணோம்னா நடுவுல இருக்க வந்து இன்ட்ரானை வந்து ரிட்டர்ன் அப்படியே வச்சிருக்கும். ஸோ இந்த இன்ட்ரான் ரிட்டென்ஷன் வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப ரேரான கேஸ். இது வந்து எக்ஸான் ஸ்கிப்பிங் தான். அதாவது நடுவுல இருக்க ஏதாவது ஒரு எக்ஸானை மட்டும் விட்டுட்டு கட் பண்றது தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்ப்ளைசிங் வந்து ரொம்ப காமனான டைப். நெக்ஸ்ட் ஒன் வந்து பர்பஸ் ஆஃப் RNA ஸ்ப்ளைசிங். இந்த RNA ஸ்ப்ளைசிங் வந்து மெயினா வந்து எதுக்கு பண்றோம்னா ஒரு
மெச்சூர் எம்ஆர்என்ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணுறோம். இந்த ஸ்ப்ளைசிங்கில் வந்து என்ன ஆகும், நமக்கு தேவையில்லாத நான் கோடிங் ரீஜன்ஸான இன்ட்ரான்ஸ் வந்து கட் ஆகிடும். எதுல இருந்துன்னா அந்த ப்ரீ மெச்சூர் எம்ஆர்என்ஏல இருந்து. அதுக்கப்புறம் வந்து எக்ஸான்ஸ்லாம் ஜாயின் ஆகி நமக்கு ஃபைனலாக நம்மளோட ஃபங்க்ஷனல் எம்ஆர்என்ஏ கிடச்சிடும். நெக்ஸ்ட் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ப்ளைசிங், இந்த மாதிரி வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கிற எம்ஆர்என்ஏவை கட் பண்ணுறது மூலயமா நமக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட் ஜீன் எக்ஸ்பிரஷன். இந்த ஸ்ப்ளைசிங் மூலியமான தான் வந்து ஜீன்ஸ் வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து எவல்யூஷனரி அட்வான்டேஜ். இந்த மாதிரி நியூ ப்ரோட்டீன் காம்பினேஷன்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ஸ்லைசிங் மூலயமா நடக்கிறதுனால எவல்யூஷன்ல வந்து நிறைய புது புது இனோவேஷன்ஸ் அண்ட் நிறைய ப்ரோட்டீன்ஸ், அந்த இருக்கிற ப்ரோட்டீன்ஸே இம்ப்ரூவ் ஆகுறது, இதெல்லாம் வந்து நடக்கும்னு சொல்றாங்க. ஸோ வந்து இவ்வளோதான் வந்து போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன். ஸோ இது வரைக்கும் பார்த்ததை வந்து நான் வந்து சம் அப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா வந்து போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, யூகேரியாட்ஸ்ல ப்ரோகேரியாட்ஸ்ல வந்து போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் வந்து ஆப்சென்ட். ஏன்னா வந்து அதுல வந்து நியூக்ளியஸ் டு சைட்டோபிளாசமும் போக போறது இல்லை. டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே வந்து கப்பிள்டா இருக்கனால மெச்சூர் எம்ஆர்என்ஏவே வந்து ப்ரொடியூஸ் ஆயிடும். அந்த ப்ரொடியூஸ் ஆகிற எம்ஆர்என்ஏ டைரக்டா டிரான்ஸ்லேஷனுக்குள்ள போயிடும். வேறஸ் வந்து யூகேரியாட்ஸ்லன்னு பார்க்கும்போது டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனல் எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகாம ஒரு ப்ரீ எம்ஆர்என்ஏ தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ரீ எம்ஆர்என்ஏ வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் வந்து அண்டர்கோ பண்ணும். லைக் நம்ம பார்த்த கேப்பிங் இல்ல டெய்லிங் இல்ல ஸ்ப்ளைசிங், இந்த மாதிரியான மெக்கானிசம் வந்து அண்டர்கோ பண்ணும். எதுக்குன்னா, ஒன்று டிரான்ஸ்போர்ட் அப்போ ஆர்என்ஏ வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு, அந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம்ல போனதுக்கு அப்புறம் டிரான்ஸ்லேஷன் போகிற வரைக்கும் அந்த ஆர்என்ஏ வந்து சைட்டோசால்ல இருக்க என்சைம்ஸால டீக்ரேட் ஆகாம இருக்கிறதுக்காக வந்து இந்த போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து யூகேரியாட்ஸ்ல நடக்குது. இன்னொரு ரீசன் வந்து என்னன்னா, இதுல வந்து நான் கோடிங் ரீஜன்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த நான் கோடிங் ரீஜன்ஸையும் வந்து கட் பண்றதுக்காக தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இதுல வந்து யூகேரியாட்ஸ்ல இது எங்க நடக்குதுன்னா நியூக்ளியஸ்ல நடக்கும். எப்போ நடக்கும்னா செல் சைக்கிளோட இன்டர்ஃபேஸ்ல தான் இந்த மாடிஃபிகேஷன்ஸ் நடக்கும். இதுல வந்து 3 மெயின் ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 5 பிரைம் கேப்பிங், செகண்ட் ஒன் வந்து டெய்லிங் ஆர் பாலி அடினலேஷன், தேர்ட் ஒன் வந்து ஸ்ப்ளைசிங். இந்த 5 பிரைம் கேப்பிங் வந்து எப்போ நடக்கும்னா வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன், யூகேரியாட்ஸ்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும் போதே அதோட சைட் பை சைடா அதோட செகண்ட் ஸ்டேஜ் ஆன எலாங்கேஷன்லயே வந்து நடந்துரும். எலாங்கேஷன் நடந்து ப்ரொடியூஸ் ஆகிற எம்ஆர்என்ஏயோட 5' எண்ட்ல என்ன பண்ணோம்னா 7 மெத்தில் குவானோசைன் கேப் வந்து போய் அட்டாச் ஆகும். அதுல வந்து நம்ம 3 டைப்ஸ் பார்த்தோம். ஒரு தடவை மெத்திலேட் ஆயிருந்தா அது வந்து கேப் 0, 2 தடவை மெத்திலேட் அந்த எண்டு பிளஸ் வந்து நைட்ரோஜினஸ் பேஸ் ஆயிருந்தா கேப் 1. நெக்ஸ்ட் ஒன் வந்து கேப் 3னா 3 தடவை மெத்திலேஷன் ஆயிருக்கும். அதாவது 2 நைட்ரோஜினஸ் பேஸ் மெத்திலேட்டட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த லாஸ்ட்ல இருக்க குவானோசைன் ரெசிடியோட மெத்திலேஷன் ஆயிருக்கும். இது வந்து 5 பிரைம் கேப்பிங். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாலி அடினலேஷன் ஆர் டெய்லிங். பாலி அடினலேஷன்னா நிறைய அடினைன் குரூப்ஸ் வந்து ஆட் ஆகிறது தான் பாலி அடினலேஷன். இது வந்து எங்க நடக்கும்னா 3 பிரைம் எண்ட், நமக்கு சிந்தசிஸ் ஆன ப்ரீ எம்ஆர்என்ஏவோட 3 பிரைம் எண்ட்ல வந்து நடக்கும். இது எப்போ நடக்கும்னா டெர்மினேஷன் ஆனதுக்கு அப்புறம், அதாவது டெர்மினேஷன்ல வந்து நடக்கும். அதாவது நம்ம எம்ஆர்என்ஏ வந்து கட் ஆகி க்ளீவ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அந்த க்ளீவ் ஆகி வந்த எம்ஆர்என்ஏவோட 3 பிரைம் எண்ட்ல வந்து பாலிமரேஸ் என்ற என்சைம் வந்து என்ன பண்ணும்னா வித் த ஹெல்ப் ஆஃப் PAPB புரோட்டீன், அதோட ஹெல்ப்போட என்ன பண்ணோம்னா நிறைய அடினைன் குரூப்ஸ் வந்து 3 பிரைம் எண்ட்ல வந்து ஆட் பண்ணும்.
இது எதுக்குன்னா வந்து அந்த எண்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக டீக்ரேடேஷன்ல இருந்து, அதுக்கப்புறம் எம்ஆர்என்ஏக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட் ஒன் வந்து தேர்டு வந்து என்ன பார்த்தோம்னா வந்து ஸ்ப்ளைசிங். நம்ம யூகேரியோட்டிக் ஜீன் வந்து ஸ்பிளிட் ஜீன். ஸ்பிளிட் ஜீன் மீன்ஸ் இன்ட்ரான்ஸ் எக்ஸான்ஸ் ரெண்டுமே இருக்கும். இன்ட்ரான்ஸ்னா வந்து நான் கோடிங் ரீஜன்ஸ், எக்ஸான்ஸ்னா வந்து கோடிங் ரீஜன்ஸ். இந்த இன்ட்ரான்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை, நமக்கு கோடிங் ரீஜன்ஸான எக்ஸான்ஸ் தான் தேவை. ஏன்னா அதுதான் வந்து டிரான்ஸ்லேஷன்ல வந்து ப்ரோட்டீன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போகுது. ஸோ வந்து இந்த இன்ட்ரான்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் வந்து ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங் மெக்கானிசம். இதுல வந்து நம்ம ரெண்டு பார்த்தோம். ஒன்னு வந்து செல் ஸ்ப்ளைசிங், இன்னொன்று வந்து ஸ்ப்ளைசோசோம் மீடியேட்டட் ஸ்ப்ளைசிங். செல் ஸ்ப்ளைசிங் வந்து லோவர் ப்ரோகேரியோட்ஸான ஃபங்கை, புரோட்டோசோவன்ஸ் அதுலலாம் நடக்கும். ஸ்ப்ளைசோசோம் மீடியேட்டட் வந்து ஹையர் யூகேரியோட்ஸ்ல வந்து நடக்கும். இந்த செல் ஸ்ப்ளைசிங்ல வந்து என்ன ஆகும்னா, இது எக்ஸ்டர்னலா எந்த ப்ரோட்டீனையும் வந்து யூஸ் பண்ணாது அந்த இருக்க இன்ட்ரான்ஸை கட் பண்ண. அதுக்கே அதோட இன்ட்ரான்ஸையே வந்து யூஸ் பண்ணி அந்த இன்ட்ரான்ஸை வந்து கட் பண்ணிக்கும். இதுல வந்து 2 டைப்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து குரூப் 1, இன்னொன்று வந்து குரூப் 2. குரூப் 1ல என்ன பண்ணோம்னா வெறும் இன்ட்ரான் வந்து அந்த நடுவில் இருக்க இன்ட்ரான்ஸ் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் ஒரு ஃப்ரீ குவானசைன் ரெசிடியோட வந்து கட் பண்ணி எடுத்துரும். லாஸ்டா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ஒரு ஜாயின் ஆன எக்ஸான்ஸும் ஒரு லீனியர் இன்ட்ரானும் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். வேறஸ் குரூப் 2 வந்து ஸ்ப்ளைசோசோம் மாதிரி ஒரு லூப் வந்து ஃபார்ம் பண்ணும். இதுல வந்து குவானசைன் வந்து யூஸ் பண்ணாது. அதுல இருக்க அடினைனை யூஸ் பண்ணி வந்து அந்த இன்ட்ரான்ஸ்ல இருக்க பிரான்ச் சைட்ல இருக்க அடினைனை யூஸ் பண்ணியே அது வந்து இன்ட்ரான்ஸ் கட் பண்ணிட்டு எக்ஸான்ஸ் வந்து அட்டாச் பண்ணும். லாஸ்டா ஃபைனல் ப்ராடக்ட்ல வர இன்ட்ரான் வந்து கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் நடந்து வந்திருக்கும். அதாவது ஒரு லூப் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணி வந்திருக்கும். எக்ஸான்ஸ் வந்து நார்மலா வந்து லீனியரா 5' to 3' இருக்கும். லாஸ்டா வந்து என்னன்னா ஸ்ப்ளைசோசோம் மீடியேட்டட் ஸ்ப்ளைசிங். ஸ்ப்ளைசோசோம் இது வந்து என்னன்னா நம்ம குரூப் 2ல பார்த்த மாதிரி சேம் டு சேம். பட் வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா ஸ்ப்ளைசோசோம்ன்ற ஒரு ஆர்என்ஏ புரோட்டீன் காம்ப்ளெக்ஸை வந்து யூஸ் பண்ணும். ஆர்என்ஏ புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ்ல வந்து இதுல வந்து ஆர்என்ஏ பிளஸ் புரோட்டீன் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்ப்ளைசோசோம். இதுல வந்து 5 இருக்கு. U1, U2, U4, U5 அண்ட் U6 இது எல்லாம் சேர்ந்து ஸ்ப்ளைசோசோம்ன்ற காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணி அதன் நடுவில் இருக்க இன்ட்ரான்ஸை கட் பண்ணிட்டு எக்ஸான்ஸ் வந்து ஜாயின் பண்ணும். லாஸ்டா ஃபார்ம் ஆகுற இன்ட்ரான் வந்து லேரியட் ஒரு லூப் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நார்மல் ஸ்ப்ளைசிங். பக்கத்துல இருக்க எக்ஸான்ஸுமே எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸுமே இதே மாதிரி தான் வந்து ஸ்ப்ளைஸ் ஆயிட்டு இருக்கும். வேற லாஸ்டா என்ன பார்த்தோம்னா வந்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்ப்ளைசிங். ஆல்டர்னேட்டிவ் ஸ்ப்ளைசிங்னா என்னன்னா வந்து பக்கத்துல இருக்க இன்ட்ரானை வந்து அதை இதர் ஸ்கிப் பண்ணும், இல்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கும், இல்ல நடுவில் இருக்க நிறைய இன்ட்ரான்ஸை மட்டும் இல்லாம எக்ஸான்ஸுமே சேர்த்து கட் பண்ணும். ஸோ வந்து ஒரு எம்ஆர்என்ஏல இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ப்ளைசிங் மெக்கானிசம் வந்து இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து யூஸ் பண்ணும். ஸோ பேசிக்கா இந்த போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் எதுக்குன்னா நம்ம ப்ரொடியூஸ் ஆகிற இம்மெச்சூர் ஆர்என்ஏ மெச்சூர் ஆகி ஃபர்தர் சைட்டோபிளாசம் போகும்போது டிரான்ஸ்லேஷன் போற வரைக்குமே அது டீக்ரேட் ஆகாம ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு தான் வந்து இது நடக்குது. தட்ஸ் ஆல் மேம். இது வரைக்கும் இவ்வளவுதான் கிளாஸ். எல்லாருக்கும் புரிஞ்சுதா இல்ல ஏதாவது